இன்றைக்கி என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எப்படி ரீடச் பண்ணுறது ஒரே கிளிக்கில், அதுக்கான சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, அதை பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த ஸ்கின் ஃபைனர் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணி அதில் பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும். அந்த பாஸ்வேர்டு நான் லாஸ்ட்டில் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது. அந்த ஸ்கின் ஃபைனர் அப்படிங்கிற டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா 64 பிட் அப்படின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஃபைனர் செட்டப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை கேட்குற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு, அப்புறம் அக்செப்ட் தி அக்ரிமெண்ட், ஓகே, நெக்ஸ்ட்டு, அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சிஸ்டம் நெட் கனெக்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே கிராக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் இன்ஸ்டால் பண்ண அதோட ஐக்கான் ஒன்று இருக்கும் டெஸ்க்டாப்பில். அந்த டெஸ்க்டாப்பை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் தி ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அதில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. ரிப்ளேஸ் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. பேஸ்ட் ஆகிடும். உங்களோட ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நான் ரீடச் பண்ண போகிறேன். இந்த 4 இமேஜையும் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ஸ்கின் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை தான் நான் ஸ்மூத்திங் பண்ண போகிறேன். இந்த இமேஜ் நல்லா பார்த்துக்கோங்க. இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் பண்ணுற ஸ்டெப் உங்களுக்கு புரியும். ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணி லாஸ்ட்டு ஃபோட்டோ டூல் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் ஃபைனர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜ், அந்த சாஃப்ட்வேர் பேஜுக்கு போகும். அந்த சாஃப்ட்வேர் பேஜில் 2 காலம் கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 காலம் அப்படின்னு இருக்கும், பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் பண்ணுவாங்க, ஜூம் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சாலே போதும். டிஃப்ரெண்ட் தெரியுதா? லைட்டாக ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். சைடில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து, இந்த ஸ்கின் டீட்டெயில் அதை பொறுத்து உங்களோட ஃபோட்டோவோட குவாலிட்டி மாறும், இந்த ஸ்கின்னோட குவாலிட்டி மாறும். இந்த அமௌண்ட்டு இறக்க ரஃப்பாக இருக்கிற ஸ்கின் வந்து ஒரு மாதிரி இன்னும் ரஃப்பாக போகும். ஏற்ற ரொம்ப ஸ்மூத்தாகும். ஃபைனு இதெல்லாம் நீங்கள் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ண உங்கள் ஃபோட்டோட ரிசல்ட் பக்கத்துலேயே தெரியும். கீழே வந்து கலர், ஸ்கின் டோன் அப்படின்னு சொல்லுவோம். கீழே வந்து அந்த சேச்சுரேஷன், அது ஏற்றுனீங்க அப்படின்னா கலராக இருக்கும் இமேஜ். அப்புறம் பிரைட்னஸ், அப்புறம் கான்ட்ராஸ்ட், இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் ஒரு இமேஜுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சோடனே இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியும் இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சைடில் காட்டும். எல்லாமே ஓகே அப்படின்னா இது வந்து நேவிகேட்டர். நீங்கள் எந்த இடத்துல ஆனால் லொக்கேட் திருப்புறீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்றாப்புல கீழே இமேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜூம் ஆன், ஜூம் அவுட்டு. இந்த இமேஜ் பார்க்க ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு லோட் ஆகும். லோடாகி முடித்தோன்னே அதோட அங்கே அப்ளை ஆன எஃபெக்ட் வந்து இதில் அப்ளை ஆகும். ஆஃப்டர் பிஃபோர் பாருங்கள். இதே மாதிரி நான் ஒரு இமேஜுக்கும் நான் பண்ண போகிறேன். இந்த இமேஜுக்கு நான் மறுபடியும் அதே மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். மறுபடியும் ஃபில்டருக்கு போய் கீழே ஃபோட்டோ டூல் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணி ஸ்கின் ரிஃபைனர் அதை கிளிக் பண்ணி உள்ள அந்த ஸ்கின் ஃபைனர் சாஃப்ட்வேருக்கு உள்ளே போகும். உள்ளே போனால் டிஃபால்ட்டாக முன்னாடி எந்த ஃபோட்டோவில் அந்த ஃபோட்டோவில் ஆன மாதிரி இப்போ இதுலேயும் அதே மாதிரி ஆகும். டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஆஃப்டர் பிஃபோர். இதில் நீங்கள் இந்த ஃபோட்டோவுக்கு ஏற்றாப்புல அமௌண்ட்டு
அமௌண்ட்டு ஏற்றுங்க, அந்த ஸ்மூத்திங்கிற டீட்டெயில் அதை ஏற்ற ஸ்கின்னோட டீட்டெயில் வந்து மாறும். ஃபைன், அதை ஏற்றுங்க. கொஞ்சம் கீழே வந்து கலர் சேச்சுரேஷன் லைட்டாக ஏற்றுறேன். அது ஏற்றும் போது டிஃப்ரெண்ட் மாறுதா? இதுதான். இது நீங்கள் உங்களோட இதுலேயும் ஃபோட்டோவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றி, அப்புறம் இந்த இமேஜுக்கு நான் மறுபடியும் அதே மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். மறுபடியும் ஃபில்டருக்கு போய் கீழே ஃபோட்டோ டூல் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணி, ஸ்கின் ரிஃபைனர் அதை கிளிக் பண்ணி, உள்ள அந்த ஸ்கின் ஃபைனர் சாஃப்ட்வேருக்கு உள்ளே போகும். உள்ளே போனால் டிஃபால்ட்டாக முன்னாடி அந்த ஃபோட்டோவில் ஆன மாதிரி இதுலேயும் அதே மாதிரி ஆகும். டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஆஃப்டர் பிஃபோர். இதில் நீங்கள் இந்த ஃபோட்டோவுக்கு ஏற்றாப்புல அமௌண்ட்டு ஏற்றுங்க, அந்த ஸ்மூத்திங்கிற டீட்டெயில் அதை ஏற்ற ஸ்கின்னோட டீட்டெயில் வந்து மாறும். ஃபைன், அதை ஏற்றுங்க. கொஞ்சம் கீழே வந்து கலர் சேச்சுரேஷன் லைட்டாக ஏற்றுறேன். அது ஏற்றும் போது டிஃப்ரெண்ட் மாறுதா? இதுதான். இது நீங்கள் உங்களோட இதுலேயும் ஃபோட்டோவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றி உங்கள் ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். ஓகே கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோஷாப் வந்தோன்னே அது ஒரு லோட் ஆகும். லோடாகி முடித்தோன்னே அந்த ஃபில்டர் வந்து இதில் அப்ளை ஆகும். ஆஃப்டர் பிஃபோர் தெரியுதா? லாஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு இதே மாதிரி அப்ளை பண்ணுறேன். இதில் ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப பையனோட ஃபேஸில் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது. அகெயின் அந்த ஸ்கின் ஃபைனர் டூலை வச்சு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபில்டரில் போய் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உள்ளே டிஃபால்ட்டாக உள்ளே போனோடனே அந்த ஃபில்டர் அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அமௌண்ட் ஏற்றுறேன், ஃபைன் ஏற்றுறேன். டிஃப்ரெண்ட் தெரியுதா? பொண்ணோட ஃபேஸில் பையனோட ஃபேஸ்லையும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? இது மாதிரி தான் நீங்கள் உங்களோட இமேஜ் இப்போ வெட்டிங் எடுக்கிறீங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, அதெல்லாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி ப்ரஷ் டூல் அது மாதிரிலாம் வச்சு இது பண்ணாமல் இதை வச்சு ஒரே நேரத்தில் பண்ணிவிட்டு டைம் சேவ் பண்ணிட்டு போயிடலாம். டிஃப்ரெண்ட் தெரியுதா? கன்னத்தில் பாருங்கள், ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் கண்ணு. எல்லாமே ஓகே அப்படின்னா ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.